வெல்கம் பேக் டு நகைச்சுவைகள் vlogs. செவரு தான். அதாவது படத்துக்கு வந்திருக்கோம் சரிங்களா? தளபதி படம் இப்போ ரிலீஸ் ஆகலையே, இன்னும் ஒரு படம் தான் ஷூட்டிங் தானே போயிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதான் இல்லை, 1992 வந்த தளபதி படம். 1992 உங்களோட பெரிய ஃபேன் ப்ரோ தான். ஒரு வாட்டி கட்டி பிடிச்சிக்கலாம் ப்ரோ. ஐயோ அந்த லட்சத்துல ஆக்கிட்டாங்களே. ஐயோ எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. நீங்க எக்கடி கட்டு போங்க, ஆளை விடுங்க. அதாவது ஒரு சம்பவம் நடந்தது, சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலாக சொல்லுங்க. வீடியோ பண்ணுவீங்களா நீங்க? வீடியோ போட உண்மையிலேயே சரக்கு எடுப்பீங்களா? அதெல்லாம் இல்லை. ஒரு புள்ளிக்கு இல்ல குவார்டர் வந்து கீழே வந்து கேமரால மாட்டாம நாங்க தப்பிச்சு பாத்ரூம் பண்ணிட்டோம். இதெல்லாம் அந்த பெருமையா? டிசம்பர் 12 நமக்கு சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே தான் வரும், ஞாபகம் வரும். யுவராஜ் சிங் பிறந்தார் எனக்கு. பாப்பா என் ஒய்ஃபுக்கும் பர்த்டே இன்னைக்கா? நேத்து நான் சொல்றது இன்னைக்கு நேத்து கிடையாது. நேத்து கேட்கல, நம்ம 11 கேட்கல. அதை வரைக்கும் சொல்லு கொஞ்சம். வெற்றிக்கு இனிமேல் ஒரு விஷயம் ஞாபகம் வரும். எதுனா நீ உண்மையிலே சரக்கு அடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆனால் தான் கொடுத்தாங்க உங்ககிட்ட. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது. பார்த்தாருன்னு ஒன்று கொண்டுருவாரு. இல்லடா அவங்க பார்த்தாரா? ஏய் வேணாம், ஆயிரத்தி வச்சுக்கிறேன். ஓ அப்படி இல்லை, அவர் இல்லை, அவர் எங்க கிட்ட எல்லாம் வந்து டீசெண்டாக வந்துருக்காரு. ஆமா, சும்மா அப்படி வந்தாலே அப்படியே சிகரெட் பிடிச்சிருந்தா கூட எடுத்து அப்படி வச்சுப்பாரு. சரியா? அது வந்து கெட்டு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஒன்று தான், அது நல்ல நம்ம பொருளோட வாங்கினது. என்னடா குடிக்கிறது, அதாவது வந்து அதை பார்க்க கூடாது. எப்படி பிடிக்கிறான்னு தெரியக்கூடாதுல்ல. ஸ்மோக் பண்றது பார்க்க கூடாது, சிகரெட் பார்க்கலாம். செய்முறை தெரியக்கூடாது. செய்முறை தெரிஞ்சா நம்ம செஞ்சு நம்ம விற்போம்ல, அது இல்லீகல். அது தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி அந்த செய்முறை. ஆனால் புகையில செய்யறானுங்கன்னா மாடியில் வளர்க்குறானுங்க. எங்க ஸ்கூல், நான் ஸ்கூல் படிக்கும் போது மாட்டுக்கு போறடா ஒன்னும் இல்லை, அது பால் செடி தான், அது காய வச்சது வந்துட்டு மச்சான் ஒரு வழி வெளி வீட்டுக்கு போயிடு. எப்போ நான் எடுத்து 9th 8th படிக்கிறேன். ஒரு வழி வெளி நம்ம ஃபுல்லா கிசா தான். நம்ம பாப் மார்லி ஃபேன். நம்ம காலேஜ்ல வந்து பேசலாம், படம் போட்டுருவாங்க. வெற்றியா ஆனாடா வக்கீல் ராஜ் தெரியுமாடா? எதுடா? என் மேல ஒரு கேஸ் இருக்கு, எழுதணும். என்ன கேஸ்டா? இதுல என்ன தவறு இருக்கா? ஒரு தவறே இல்லை. ஐடி கார்டு போட்டேன், அது எனக்கு கேஸ் கொடுத்துட்டாங்க. கிளாஸ்ல உட்காந்து இந்த மாதிரி வீடியோ எடுக்கக்கூடாது, ஐடி கார்டு போட்டு நீ வந்து ஐடி கார்டு பண்ணக்கூடாது. அது தப்பு தானே. ஐடி கார்டு போட்டு ஆபாசமா எதுவும் பண்றாங்க. ஒரு பிரேக் டைம்ல எடுத்துட்டு அதை தெரியாம அதுக்கு பேரண்ட் மீட் பண்ணி ஆகணும். மீட் பண்ணி ஒரு பெரிய பிரச்சனையா தப்பு பண்ணிட்டேன். நீ ஃபாலோ பண்ணிக்கூடாது. மூவேட் பண்ணியிருந்தனா யாரும் ஒன்று கேள்வி கேட்க மாட்டாங்க. அந்த இப்போ அதுதான் ட்ரெண்டு. அந்த அளவுக்கு அவனுக்கு கெப்பாசிட்டி ஸ்னேல் பண்ண சொல்லிட்டாங்க. அதுதான் என் காலேஜ் வந்து சேர்ந்துருக்கு. நீ காலேஜ்ல போய் ஃபோன் கொடுக்குறாங்க, அவங்களே ஃப்ரீயா ஃபோன் கொடுத்து போய் ரீல்ஸ் பண்ணுங்கப்பா. இல்ல ஃபோனை வாங்க, நம்ம காலேஜ் பேர் சொல்லுங்கப்பா, கீழே இதுக்கெல்லாம் நம்ம காலேஜ் பேர் கொடுங்க, நம்ம காலேஜ் ப்ரொமோட் ஆகட்டும். அது ப்ரொமோஷன்ல இருக்குது அதுல விஷயம். எல்லாம் டெக்னாலஜி. வாழ்க்கைன்ற பாதை வந்து ரொம்ப நீளமானது. எந்த சைடு எந்த சைடு அதெல்லாம் கேட்குறேன். வாழ்க்கைன்ற பாதையை வந்து ஒரு நீளமானது. அதில் நமக்கு நடந்துட்டாங்க வாங்க, ஏன்னா படம் போட்டிருப்பாங்க. நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே. நானும் பின்னாடி சுத்துறேன்.
நான் அவனை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நான் அவன் தொழில் சாஞ்சி ஆடுது ஓடி. அவ்வளவுதான். படம் வந்து பார்த்துட்டோம். என்ன படம்னா தளபதி படம் பார்த்தோம். தளபதி படம் தானே படம். இது வந்து THALAPATHI அப்படின்ற தளபதி பத்தி அந்த தளபதி THY THYலாம் வந்து நமக்கு தெரியாது. எதுக்கு தளபதி தமிழ்ல சொல்லு தளபதி ரெண்டுமே தளபதி தான். இதுக்கு தளபதி ரெண்டெல்லாம் ஒண்ணுதான். தமிழ் வந்து எல்லாரையும் இணைக்குது, ஆங்கிலம் வந்து அனைவரையும் பிணைக்குது. பேசாதடா, படிக்காத தற்குறி பேச. தேவா இல்லையா? நானும் தேவா. தேவா நீ தேவாவா சூர்யாவா? கரெக்டா சொல்லு. சூர்யா. நான் ரஜினி பேர் சூர்யா. எப்படி சூர்யா நோ சூர்யா எப்படி சூர்யா? நீ சூர்யா. நான் சூர்யா. நான் தேவான்னு சொல்றேன். தேவான்னு சொல்லணும். கரெக்டா தான் சொன்னேன் முதல்லயே. தேவா எவ்வளவு கேட்கல தர மாட்டேன். கேட்கல. ஏன்னா இந்த தம்பி ஒரு பொண்டாட்டி இருக்குதா? கல்யாணம் பண்ணி இப்ப இல்லடா படத்துல. அதாவது இந்த ரீ-ரிலீஸ் ஆகிற படத்துலாம் வரவே கூடாது. நான் தான் வச்சிங்களா அது வசனம் அப்படியே பேசுவாங்க மொத்தம். ஆமாடா, இவங்க மியூட் பண்ணிடலாம் போல. பண்ணலாமா? கலெக்டர் நீ மம்முட்டி. ஓகே டேக். நாங்கள் என்ன செய்யணும்? நிறுத்தணும். உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? யாரும் வந்து கேட்டாலும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். சொல்லுங்க. ஹீரோ பேச சொல்லுங்க. நீங்க எங்க பேசுறீங்க? என்ன ரீலீஸ் பண்ணீங்கன்னா பின்ன அப்படிதாங்க ஆடியன்ஸ் பேசதான் செய்வோம். என்னங்க எதுங்க இன்னும் ரீலீஸ்லாம் பண்றீங்க? உன்னை பெத்தோலே வந்து சொன்னா நீ இல்லைன்னு சொல்ல மாட்டியா? பெத்தோலாம் யாரும் கிடையாதுங்க எனக்கு. இருங்க, ரஜினி பேசுறீங்க. நீங்க எங்க பேசுறீங்க? இந்த மாதிரி தாங்க எங்களுக்கு படம் பார்க்க சொல்ல பக்கத்துல பேசுறாங்க. ரீ-ரிலீஸ் படம் வந்தா இது ஒரு தொல்லை. இது ஃபர்ஸ்ட் 15 நிமிஷம் நம்ம ஃபர்ஸ்ட் 20 நிமிஷம் வரவே இல்லை படத்துக்கு. அரை மணி நேரம் படத்துக்கு வரவே இல்லை. அரை மணி நேரம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கள் சீட்டை அவனை ஆக்குப்பை பண்ணிட்டானுங்க 5 பேர். நான் சிடியா நான் எடுத்து பார்க்குறேன். மேலே போகிறேன். இது இன்னொரு முன்னாடி நடந்துது எனக்கு. போகிறேன் இங்கே வரேன்னா எனக்கு ஒன்றுமே புரியல. அவனும் உட்காந்துக்கிறேன். நம்மளை கேட்பாங்களா மாட்டாங்களான்னு திரு முடிச்சுன்னுக்கிறான். ஒருவேளை நம்ம சீட்டு தானே இங்கே தானே மாற்றி உட்காந்துக்கிறேன். அவனுக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து அவங்களே வந்து கேட்பாங்களா மாட்டாங்களான்னு திரு முடிக்கிறான். அப்புறம் அவனே ஒத்துக்கினான் எங்கன்னா அசிங்கமாக கேட்க போகிறோம் அப்படின்ட்டு. ப்ரோ நாங்கள் தான் கடா அதிகமாக ஆசைப்படுற ஆம்பளையோ அதிகமாக கோவப்படுற ஆம்பளையோ ஒன்றா இருந்தாங்கன்னா அடிக்கடி சண்டை வரும். எப்படி வேண்டாம் கேட்க. நான் ஒரு தடவை சொன்னேன், 100 தடவை சொன்ன மாதிரி நீ சொல்றா. அவனை நிறுத்த சொல். நான் நிறுத்துறேன். வீரன்னா என்னன்னு தெரியுமா? பயம் இல்லாத நடிக்கிறது. விவேகன்னா என்ன தெரியுமா? பயம் இருந்தும் நடிக்கிறது. விசுவாசம் என்ன தெரியுமா? நட்புடா. அதாவது நட்புக்கு உதாரணம். உன் வயசு நல்லா இருக்குதா? மிமி இல்லை பண்ணுவேன். நான் பண்ணுவேன். உண்மையா சிவகார்த்திகேயன் அது பண்ணது இது பண்ணுவா. இவரு சிரிப்பாருண்ணா. சசிகுமார் இருந்தா கூட சொல்லக்கூடாது. ஏன்னு கேள சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி வாய்ஸ் வருது லைட்டா. அடுத்த வயசு அவ்வளவுதான். அது 2 தான் தெரியும். விஜயகாந்த் வாய்ஸ் விஷயம்டா. என்ன ஜூஸ் குடிக்கிற? யாருக்கு ஒரு காவடி மறுபடியும் போகல. என்ன ஜூஸ் குடிக்கிற? சரத்குமார். வந்து சரத்குமார் படமா? துளசி வாசம் மாறணும். வாசம் மாறும். துளசி வாசம் மறுபடியும் பண்ணா சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன், இவங்களை வச்சு பொறுமையா பண்ணு. துளசி வாசம் மாறணும். சூரிய வாய்ஸ். ஐயா நீ காலைல 6 மணிக்கு போனீங்க. அது ஐயா நீ காலைல 6 மணிக்கு எழுச்சிங்கய்யா. அது வாய்ஸ் வராது. டைலாக் தான் பக்காவா பண்ணுவேன். வாய்ஸ் தர வெற்றி என்ன எங்க இருக்கிற இப்போ? சாப்பிட வந்துக்கிறோம். எங்க சாப்பிட வந்து? வாயில தான்
ஓ நான் இப்போ வந்து அண்ணா நகரில் சாப்பிட வந்துடும் நான் சொல்லுவேன். இப்போ நம்ம இது வந்து மலேசியாவில் இருக்கவங்க, ஸ்ரீலங்காவில் இருக்கவங்க, டக்கு டக்கு சவுண்ட் தான் கேட்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. அவங்களாம் வந்து நம்ம வீடியோ வந்து பார்க்குறாங்க. இப்போ அண்ணா நகர்னு சொன்னால் வந்து யாருக்கும் புரியாது சரியா? அதான் வந்து சென்னையில் இருக்கும், சென்னை மெட்ராஸில் இருக்கும். படத்துல ஒரு ஃப்ரேம் வாக்கியா 1/3 படத்துல ஒரே ஃப்ரேம் தான் இருந்துச்சு. கலெக்டர் வீட்டில் அவங்க அம்மாவோட ஃபோட்டோ. ஆனா இப்போ எடுக்கிற படத்துங்க அப்போ எடுத்த படத்துங்க ஒரு டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்தியா? ஒரு 30% டிஃப்ரெண்ட். கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் இப்போ நடக்கிறோம். ஏன்னா கார் அங்கே இருக்குது, நடந்து போனால் தான் அந்த காரில் ஏற முடியும். அவ்வளோதான். அது மாரி பண்றேன். நடந்து போயிட்டேன். நைட் டைம்ல இது மாதிரி ஏமாத்துற, பகல் டைம்ல என்ன எவ்வளவு பேர் ஏமாத்துறேன். நான் சொன்னா வந்து என்ன ப்ரோ தெரியாம பண்ணிட்டதான் சொன்னா அவதான் சொல்லிப்பான். என்ன இல்லைண்ணா உண்மையாகவே இது மறந்து போயிடுச்சு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. சரி வந்தது இருக்குன்னா தலைவரோட தளபதி படம் பார்க்க வந்தோம். தலைவரோட தளபதி படம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். என்ன அடுத்த முயற்சி என்ன பாக்குறேன், அதான் டெவலப் பண்ணிட்டு பாக்குறேன். சென்னை வந்து அடுத்து மும்பை ஏன்டா? சரி அது நியூஸ் கேட்டீங்களா? சென்னை வந்து அடுத்து மும்பை அப்படியா? சென்னை என்னைக்கு சென்னை தான். நான் சும்மா சொன்னேப்பா. ஆமா நிறைய பேர் ரைடர் இருக்காங்க படம் சென்னையில. ரைடர் நம்ம சென்னையில நான் நம்ம ஊர்ல நாளைக்கு தெரு நம்ம தெருவா. ஏன்டா சாயந்தரம் 4:30 மணிக்கு ஸ்கூல் விட்டோன்னே வா கேர்ள்ஸ் ஸ்கூல் விட்டாலே போதும். ரைடர்ஸ் எங்க இருப்பாங்கன்னு தெரியல, அப்படியே படையத்துக்கு வந்துடும். இந்த வலிமை படத்துல பாத்துக்கிறியா? எல்லாம் வருவாங்க அப்படியே வலிமை படையாதுங்க. ஆம்புலன்ஸ் ஒன்று போட்டுமே பின்னாடி சிட்டுக்குருவி மாதிரி போயிட்டு பாருங்க ஒரு 25 பேர். உண்மையிலன்னா ஆம்புலன்ஸுக்கு இந்த காருக்காரங்கெல்லாம் ரொம்ப பாவம். ஏன்னா வழி ஓரமா விட்டு அந்த ஆம்புலன்ஸ் வழி விட்டு இருக்கிறானுங்க போயிருங்க. அது பின்னாடியே போயிட்டு வாடுங்க, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வாடுங்க. எப்படியாவது வழி கிடைக்குமா டிராஃபிக்ல? அதனால நானே நிறைய வாட்டி போய்க்கிறேன். இல்ல சீக்கிரம் அது மூலியமா இந்த கேம்ல நான் கூட வந்து போன நினைப்பேன் பின்னாடி. நீ சொல்லுங்க. இல்ல கேம்ல விளையாடும் போது ஆம்புலன்ஸ் ஒரு வண்டி வரும் கார் ஓட்டும் போது. அது கூட நான் அப்பதான் எனக்கு தெரியுமே ஆம்புலன்ஸ் பின்னாடியே போனா சேஃப்டியா போயிடலான்றது. ஏன்னா பின்னாடி போலீஸ் கார் தத்தினே வரும். அது இப்பதான் லைவா பாக்குறேன் ரோட்ல. ஸ்டாப் பண்ணி உங்களை சொல்ல சொன்னது என் தப்பு தான். நானே சொல்லிப்பேன். தோத்துக்கிட்டே இருக்கீடா. இல்ல நான் வந்து போன நினைப்பேன் இந்த ஆம்புலன்ஸ் பின்னாடி பைக்ல போயிடலான்ட்டு. நான் பைக்ல போற நேரம் எந்த ஆம்புலன்ஸும் போகாது. அப்புறம் நம்ம வெளியே வேற எங்கன்னா பஸ்ல போக சொல்ல ட்ரெயின்ல போக சொல்ல அதாவது ஆம்புலன்ஸ் பின்னாடி இந்த மாதிரிலாம் சம்பவம் பார்க்கணும். சொல்ல வேண்டியது டிரைவர் கொஞ்சம் ஆம்புலன்ஸ் பின்னாடி போக. இவன் போற ரூட்ல வண்டிங்களே போகுது. அப்புறம் எங்க இந்த ஆக்சிடென்ட் ஆகி ஆக்சிடென்ட் ஆனவங்களே ஆம்புலன்ஸ் வந்து தூக்கிட்டு போறதுக்கு. பட்டின் கலாய்க்காதீங்க. சொல்றேன் ரஜினி ப்ளஸ் மணிரத்னம் ப்ளஸ் இளையராஜா ஃபயர். அது உண்மைதானா? ஒரு சீன்ல வந்து அப்படியே அந்த கூஸ் பம்ப்ஸ் இருக்கும் பார்த்தியா? ஒரு சீன்ல அப்படி வந்து எனக்கு படத்துல. அதான் ஆனா 30 வருஷத்துக்கு முன்னாடி படம் பார்த்தவங்கலாம் யோசிச்சு பாரா, ஒண்ணுமே இல்ல. படம் வந்து அந்த எமோஷன்ல அதுலதான் கனெக்ட் ஆயிருப்பாங்க. இன்னைக்கு வந்து ஃப்ரேம் பாருங்க, இந்த இடத்துல இந்த சீனை பாருங்க, இந்த இடத்துல இந்த பொசிஷன் பாருங்க, இந்த ஆங்கிள் பாருங்க, இந்த பிஜிஎம் பாருங்க, இந்த சவுண்ட் பாருங்க. இந்த தளபதி படமே இப்போ வந்து வச்சுக்கா ட்ரோல் பண்றதுக்கு 1000 சேனல் இருக்கு. ஆமா சரிங்களா? அதான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் வந்து இந்த பக்கம் வந்து 2K கிட்ஸ் என்ன சொல்றாங்க, ஃப்ரேம் பாருங்க மியூசிக் பாருங்க சொல்றாங்க. இந்த பக்கம் வந்து ஒரு வயசானவர், அந்த பக்கம் அந்த கமெண்ட் வருது. இந்த பக்கம் அவர் அந்த படத்தை பார்த்துட்டு கண்ணுலாம் கலங்குது, அந்த எமோஷனலாம் அது அந்த படத்தோட கனெக்ட் ஆகிடுது. அதான் ரெண்டு தூள் வித்தியாசம். நான் குறை இருக்குது, குறைய மட்டும் பாக்குறாங்க நிறைய பேர் இந்த காலத்துல. தேடி பாக்குறாங்க, குறை இல்லைனாலும் குறைய கண்டுபிடிக்கிறாங்க. அதான் அதனாலதான் கங்குவா படம் கூட ஊதிச்சு. இதோட இந்த விளாகை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் விளாக்ல சந்திப்போம். பாய். போயிட்டு போயிட்டு